ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாவோட 9th பர்த்டேக்காக நாங்கள் என்னெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரே நேரத்தில் போயிட்டு ஒரே நாளில் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரல. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு வாங்கினது தான். ஆன்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் டீல்ஸ்லாம் போடுவாங்களா, அந்த டைமில் செக் பண்ணியும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் பிராண்ட்லேருந்து அமேசானில் இந்த ஸ்கர்ட் வந்து எடுத்திருந்தேன். ஒயிட் அண்ட் ப்ளூ காம்போவில் பியூர் காட்டன். விமன் செக்ஷனில் எக்ஸஸ் சைஸ் வந்து பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும், அது வந்து எடுத்தாச்சு. அதுக்கு வந்து மேட்ச் பண்ணி கிட்ஸ் செக்ஷன்லேருந்து ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க்கோட ஒரு டாப் வந்து எடுத்திருந்தேன். இன்னர்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து யூ காட் பிளான் பி பிராண்ட்லேருந்து வந்து அப்படியே காம்போ செட்டாக வரும் 3 பீஸு. பேரட் கேமிசோல்ஸ் அது வாங்கிட்டு பாட்டம் வந்து சைக்கிளிங் ஷார்ட்ஸ் வந்து வாங்கிடும். அதுவும் 3 பீஸ் காம்போ தான் வாங்குறது. ஒயிட் வந்து அதில் இல்லை, ஒயிட் அண்ட் பிளாக் கிரே அந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து அது தனி ஒரு காம்போவாக இருந்தது. சரி, அது ஒரே நேரத்தில் வாங்க வேண்டான்ட்டு இந்த டைம் ஒயிட் மட்டும் தேவைப்படுறதுனால, ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 செட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டக்குன்னு வளர்ந்துருவாங்க, அடுத்த சைஸ் மாறிடும். அதனால் மொத்தமாக ஒரே நேரத்தில் வேணான்ட்டு இப்போ இந்த ட்ரெஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஒயிட் மட்டும் தேவைப்பட்டதுனால ஒயிட்டு பேரட் கேமிசோல்ஸ் வந்து யூ காட் பிளான் பி பிராண்ட் எடுத்துட்டேன். மேக்ஸ் பிராண்ட்லேருந்து சைக்கிளிங் ஷார்ட்ஸ் எடுத்துட்டோம் ஒயிட்டு, அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்னு. இந்த மாதிரி பேண்ட்டு சைடில் பேக்கெட்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு இந்த கார்கோ பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இது மாதிரி பேண்ட் வேணும்னு கேட்டுகிட்டே நாங்கள் பிளாக் தான் கேட்டுகிட்டு இருந்தா, ஆனால் பிளாக் நான் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஆஃப் ஒயிட்டில் வந்து அவைலபிளாக இருந்தது. ட்ரெண்ட்ஸில் வந்து எடுத்திருந்தோம் அந்த பேண்ட்டு. அந்த பேண்ட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணி அங்கேயே ஒரு டாப் ஒன்று எடுத்தோம். பில் பண்ணுறப்ப டாப் வந்து இன்னும் என்ட்ரி போடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் சரி, அதை வச்சுட்டு பேண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு மேக்ஸ் பிராண்டில் ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். பிளாக் பேண்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க வேணாம், ஃபங்க்ஷன் டைமில் பிளாக் கண்டிப்பாக போட முடியாது பர்த்டே அன்னைக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் பேக் வாங்கி கொடுக்கலன்ட்டேன். அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டே இருக்கலாம்னா ஆஃபரில் இருந்தது. 799 பேண்ட் வந்து 299 மேக்ஸ் பிராண்டில் அது வந்து வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஆஃபரில் 499 399 இருக்க டிஷர்ட்ஸ்லாம் வந்து 99 ருபீஸ்க்கு வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ டீல் டைமில் வாங்கிடலான்ட்டு 2 டிஷர்ட் வந்து எடுத்துட்டேன். ஆஃபரில் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பிராண்ட்லேருந்து தான் வந்து எடுத்திருந்தேன். அமேசான்லேயே வந்து 70% வரைக்கும் கூட ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க மேக்ஸ் பிராண்டில். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கினது தான். இந்த ஓவர் கோட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருந்தேன். இது ஆனால் வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு. ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் ஒன்று இருந்தது அப்போ பாப்பா கிட்ட, அது கூட வந்து மேட்ச் பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால லூஸாக இருக்குது, சரி வச்சு போடலான்ட்டு வச்சுருந்தேன். இப்போ சைஸ் கரெக்டாக ஆகிட்டு, ஆனால் டிஷர்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே மேட்ச் ஆகலை. இருந்தாலும் வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம், டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வந்துச்சுன்னா அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாத் டவல் வந்து பாப்பா ரொம்ப நாளாக இந்த மாதிரி புதுசு புதுசு இருக்க மாதிரி கேட்பாங்க. ஈரத்தெல்லாம் அந்தளவுக்கு உரியாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. இந்த டைம் இங்கே நியர்பையில் குறிஞ்சி மெட்ரோ பஸார்னு சொல்லி தஞ்சாவூரில் அந்த கடைக்கு வந்து போயிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு பெண்ணெல்லாம் கொடுக்கறதுக்காக வாங்கணும். அதெல்லாம் ஒரு 1 வீக் முன்னாடியே வாங்கலான்ட்டு போயிருந்தேன். அப்போ இந்த பாத் டவல் பார்த்ததோ சரி ஓகே, பாப்பாவுக்கு பர்த்டே டைம் தான் அவளுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துச்சு, எங்கே ஈரத்தெல்லாம் உரியுமானு. ஆனால் செம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் எங்களுக்கு. அதுவும் அந்த பவுச்சும் நான் அங்கே வந்து வாங்கியிருந்தேன் அவளுக்கு, எக்ஸ்ட்ரா நான் வாங்கினது. அப்புறம் அந்த ஸ்டேஷனரி ஐட்டம் அதெல்லாம் தான் அவங்கள்ட்ட வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து டேக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து மடித்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கடையில் போய் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து வாங்குகிறோம், இல்லை ஆன்லைன்லேயே ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், போட்டு பார்ப்போம். சைஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ இருக்குது, வேறு ஏதாவது இஷ்யூனா நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ திருப்பி வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அவங்க பேக் பண்ணி அனுப்புவாங்க. அது மாதிரி தான் நம்மளுக்குமே வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புது ட்ரெஸ்ஸாக அப்படியே வராது. வேறு ஒருத்தவங்க வியர் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்த ட்ரெஸ் கூட நம்மளுக்கு வரலாம். அதனால் எப்போவுமே புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிளாத்திங்ஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிவிட்டு வியர் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். பாப்பாவுக்கு நான் மஸ்ட் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். லாஸ்ட் மினிட்ல வாங்கினா தான் நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த வாட்டி எல்லாமே முன்னாடியே வாங்கிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே உங்கள்கிட்டையும் காட்டியிருக்கேன். எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாவே போதும். இந்த வருஷம் வந்து அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆசைப்பட்றாளேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி டிசைனர் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கினனாலே என்னமோ தெரியல. இப்போ இந்த ஆரஞ்சு பாட்டில் வந்து புதுசாக பர்த்டே அன்றைக்கி தான் அவள் யூஸ் பண்ணால், அப்போ தான் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வந்து 3வது பாட்டில். 2 பாட்டில் இதுக்கு முன்னாடி உடச்சாச்சு கீழே போட்டு. கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, அங்கே தண்ணி பிடிக்கிறேன், கீழே போட்டேன், உடச்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த இயரில் இதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் இதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் வரும்ல கேப்போட, அதுதான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதே வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அமேசானில் எவ்ரி மந்த் வந்து ஏதாவது ஒரு சேல் வந்து போட்டுருவாங்க. இப்போ ஆகஸ்ட் 1 கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 6 வரைக்கும் லைவில் இருக்க போகுது.
இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. நானும் வந்து ஒரு சிலலாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பாப்பாவோட பர்த்டேக்காக நான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் மந்த் சேலில். லேஸ் இருக்கிற மாதிரி ஷூ வந்து வேணும்னு பாப்பா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு நாட் வந்து போட தெரியாது. நம்ம இல்லாத நேரத்தில் அவள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுவான்ட்டு நான் வாங்கி கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போலேருந்து நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும். ஷூன்னு மட்டும் இல்லை, பேண்ட்டோ ஸ்கர்ட்டோ அதுலாம் கூட சில நேரம் லூஸாக இருந்துச்சுன்னா நாட் நம்ம போடுவோம்ல. ஸோ அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கணும். எல்லா நேரமும் நம்மளே அவங்க எதிர்பார்க்கக்கூடாதுன்றதால ஷூ வந்து ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டு நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாட்டு இந்த ஷூ வந்து வாங்கி கொடுத்துட்டு ஷூட்டோபியா பிராண்ட்லேருந்து இந்த ஷூ வந்து எடுத்துருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. 474 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த பிராண்டில் நிறைய ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இருக்குது. இவ்வளோ குவாலிட்டியான ஷூ 477ன்றப்ப செம்ம ஒர்த்து தான். பாப்பாவுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ எனக்குமே 6 UK சைஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் இந்த டைம் வந்து பர்த்டேக்கு ஸ்லிப்பர் ஷூலாம் வாங்கணுமேன்றதால அவளோட ஃபுட் லென்த் வந்து மெஷர் பண்ணுறப்ப நானே ஷாக் ஆகிட்டேன். சேம் லென்த் 23 வருது. எனக்கும் அவளுக்கும் ஒரு 1/2 இன்ச் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் போல இருக்குது. நல்லா வளர்ந்துட்டாங்க பாப்பா. இனி வந்து அவளுக்கு தனியாக ஒரு ஸ்லிப்பரோ ஷூவோ சைஸ் வந்து வாங்க தேவையில்லை. எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி நானும் அவளும் மாற்றி போட்டுக்கலாம் போல இருக்குது. அடுத்ததாக ஷைனிங் டிவா ஃபேஷனில் இருந்து அட்ஜஸ்டபிள் லாங் செயின். இதுவுமே விமன் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 2 பேருமே அம்மாவும் பொண்ணும் மாற்றி வந்து போட்டுக்கலாம். சில்வர் கலரில் செயின் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. பென்டன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். அது வந்து பென்டன் கிட்ட தான் நம்மளுக்கு பேக் சைடில் அந்த செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட வந்திருக்கும். கீழே தொங்குற இடத்துலையுமே ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி ஒரு கூட கொடுத்துருப்பாங்க. இது பாப்பா வியர் பண்ணியிருக்கப்போ எவ்வளோ லென்த்து தொங்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ரெஸ்க்கோ இல்லை லாங் ட்ரெஸ், ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸாக ஒரு மேக்ஸி டைப் ட்ரெஸ் வியர் பண்ணுறப்ப அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாங் செயின் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 273 ருபீஸ். இதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்டிங்காக ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சஃபாரி பிராண்ட்லேருந்து இந்த பேக் வாங்கியிருந்தேன். 26 லிட்டர் கெப்பாசிட்டி. ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி ஜிப், அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் ஒரு கம்பார்ட்மெண்ட். எதுவுமே பேக்கெட் ஜிப் கம்பார்ட்மெண்ட் எதுவுமே உள்ளெல்லாம் வராது. ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க. நிறையா ட்ரெஸ் வைக்கணும், பேக் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பேக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து லேப்டாப் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ரொவிஷன் இருக்காது. வாரண்டி கார்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பாட்டில் ஹோல்டரு இருக்குது. பட் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு பார்த்தா வைக்க முடியல. 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட சைஸ் வேணால் நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 561 இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 498. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த டீல் டைமில் கூட டெய்லியுமே ப்ராடக்ட்ஸில் ப்ரைஸஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் செக் பண்ணி எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக எக்ஸாட்டிக் பிராண்ட்லேருந்து ஒரு ஹேண்ட்பேக்கு. லாஸ்ட் மந்தில் ஹேண்ட்பேக்ஸ் ஹால் மாதிரி அமேசான்லேருந்து ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு பேக் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தது இல்லாமல் மாறி வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தால அந்த பேக் தான் இது. நான் திருப்பி அகைன் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். சென்டராக இருக்க மெயின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணது. உள்ளே ஒரு குட்டி ஜிப் கம்பார்ட்மெண்ட்டும் ஓப்பன் பேக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு சின்ன ஜிப் கம்பார்ட்மெண்ட்டும் வந்துடுது. இதில் வந்து 3 கலர்ஸ் இருந்தது, க்ரீனிஷ், க்ரே அண்ட் பிங்க். நம்ம க்ரே கலர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். நான் வாங்கினப்போ 623 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் இப்போ வந்து இந்த ஃப்ரீடம் சைடில் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கு. 587. வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை காலேஜ் போகிறவங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு ஒரு குர்தா செட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எத்னிக் ஜங்ஷன். இந்த பிராண்டில் வந்து நான் காட்டுற இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இருக்குது. இது வந்து 370 ருபீஸ்க்கு குர்தா வித் பேண்ட் செட்டாகவே கிடைக்குது. எக்ஸ்ட்ரா 2% கூப்பனும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனோட வருது. காட்டன் மெட்டீரியல். இந்த சேம் ட்ரெஸ்லேயே வந்து 4 கலர்ஸ் இருந்தது, லைட் க்ரீன், பீச், எல்லோ அண்ட் பிங்க். நம்ம லைட் க்ரீன் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். சைஸ் வந்து S2 XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து August 1 ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி August 6 இன்னைக்கு வரைக்கும் தான் லைவில் இருக்க போகுது. அதனால் உடனே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.